வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 13 வயசில் சினிமா என்ட்ரி, தன்னோட கரியரோட உச்சத்தில் வரும்போது காதல் தோல்வி, தன்னோட 22 வயசில் முடிஞ்ச நடிகர் ரஜினிகாந்த் படத்தோட நடிகையோட வாழ்க்கையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. திரை உலகத்தில் இவங்க உச்சம் தொடுவாங்கன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையால் ஒரு தவறான முடிவை எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். திறமையும் கடின உழைப்பையும் அடையாளமாக வச்சுருந்த இவங்க சிறந்த நடிகர்கள்னு சொல்லி என்றைக்குமே திரையுலகம் இவங்களை நினைவுபடுத்துகிற அளவுக்கு திறமையானவங்க. அதில் ஒருத்தவங்க தான் நடிகை ஜெயலட்சுமி. அவங்க திரையுலகத்தில் படாபட் ஜெயலட்சுமின்னு அழைக்கப்பட்டாங்கன்னே சொல்லலாம். ஆந்திராவை சேர்ந்த படாபட் ஜெயலட்சுமி அவங்க தன்னோட 13 வயசில் சினிமாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. தெலுங்கில் வெளியான இட்டரு அம்மாயில்ன்ற படத்தின் மூலமாக தான் நடிகையாக அறிமுகமாகியிருக்காங்க. இதுக்கப்புறமா எஸ்ஆர் புட்டண்ணா கனகல் இயக்கிய இந்த படத்தில் அக்னியேனி, நாகேஸ்வர ராவ், சோபன் பாபு, வாணிஸ்ரீ எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. 1972ஆம் ஆண்டு வின்சென்டோட இயக்கத்தில் வெளியான அர்த்தயாத்ரான்ற மலையாள படம் மூலமாக ரசிகர்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த படம் ஜெயலட்சுமிக்கான ஒரு தனி அடையாளத்தை வாங்கி கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் 1974ஆம் ஆண்டு பாலச்சந்தரோட இயக்கத்தில் வெளியான அவள் ஒரு தொடர்கதை அப்படின்ற படத்தின் மூலமாக நம்ம தமிழில் நடிகையாக அறிமுகமாகியிருக்காங்க. அவள் ஒரு தொடர்கதை படத்தில் ஜெயலட்சுமியோட துடுக்குத்தனமான கதாபாத்திரம் அவங்க ஒரு தொடர்கதையில் வந்தப்போ படாபட்டுன்னு சொல்லுவாங்க. அதுவே அவரோட பேருக்கு பின்னால் நிலச்சி படாபட் ஜெயலட்சுமின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்காங்க. அவள் ஒரு தொடர்கதை அந்த படத்தை தொடர்ந்து அந்தலேனி கதான்ற பெயரில் பாலச்சந்தரோட இயக்கத்தில் தெலுங்குலேயும் நடிச்சிருக்காங்க. முள்ளும் மலரும், 6லிருந்து 60 வரைக்கும், அவர் எனக்கே சொந்தம், வருவான் வடிவேலன்னு சொல்லி தொடர்ச்சியாக வெற்றி படங்களை நடித்து வந்திருக்காங்க. தன்னோட குறுகிய காலத்திலே தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடின்னு சொல்லி பல மொழிகளில் சுமார் 66 படங்களில் திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க. நடிப்பை முழுமையாக ஏற்றுக்கிட்டு திரைத்துறையில் உச்சத்தில் இருந்தப்போ தன்னோட காதல் அவரோட வாழ்க்கையவே மாற்றிருக்கு. காதல் தோல்வியால் தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு 1980 நவம்பர் 1ஆம் தேதி, அதாவது தன்னோட 22 வயசில் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. முள்ளும் மலரும் படத்தில் நடிகர் ரஜினிகாந்தோட தங்கையாக நடிச்சிருப்பாங்க ஷோபா அவர்கள் 1980 மே 1ஆம் தேதி தன்னோட 17 வயசில் அவங்களும் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. ஜோடியாக நடித்த படாபட் ஜெயலட்சுமி அவர்களும் அதே வருடம் நவம்பர் 1ஆம் தேதி தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. 2 பேருக்கும் ஒரே பிரச்சனை தான், அது காதல் பிரச்சனையாக தான் இருந்திருக்கு. 2018 நடிகர் ரஜினிகாந்த் ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு விருப்பமான நடிகை யாருன்னு கேட்ட கேள்விக்கு படாபட் ஜெயலட்சுமின்னு சொல்லி பதிலளிச்சிருக்காங்க. நடிகர் ரஜினிகாந்த் மட்டும் இல்லாமல் அவரோட நடித்த எல்லாருக்குமே படாபட் ஜெயலட்சுமினா ரொம்ப விருப்ப நடிகையாக தான் இருந்திருக்காங்க. இளமையிலே அவரோட மறைவு சினிமா துறைக்கு ஒரு பேர் இழப்பாக தான் இருந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.